சாப்பிடுற நேரத்துல என்னடா போனு? சாப்பிடு முதல்ல. அவனுக்கு வெய்மா. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? எனக்கு எல்லாமே பிடிச்ச ஐட்டமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி டிஃபன் நான் எப்போ செஞ்சாலும் ஐயோ இது மாணிக்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. மாணிக்க மாமாக்கு மட்டும்தானா, இல்ல இந்த வீட்ல யார் யார் என்ன சாப்பிடுவாங்கன்னு எல்லாமே தெரியுமா? ஐயோ இல்லங்க, இந்த வீட்ல நான் சமைக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இது கூடவா தெரிஞ்சுக்காம இருப்பேன்? கௌரி அன்னைக்கு எங்களுக்கு போடுற காஃபில கூட எவ்வளவு சக்கரை போடணும்னு நல்லா தெரியும் அண்ணி. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயமே. ஏன்னா இப்பெல்லாம் கௌரி எங்களை விட உங்களை தானே அதிகமா கவனிக்கிறாங்க. ஒட்டுமொத்த வீடும் உன் கையில இருக்கா? பாத்தரலாம், இது ரொம்ப நாள் தாங்காது. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டோம். என்னம்மா, எங்கேயோ வெளியே போற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க? முதல்ல எழுந்திருச்சு ரெடி ஆகுங்க. மாத்திரைய மாத்தி வச்சு புத்திசாலித்தனத்தை காட்டினா மட்டும் பத்தாது. ஹாஸ்பிடல் செக்கப்ல யார் கூட்டிட்டு போறது? கிளம்புங்க. ஏய், திடீர்னு இப்படி ரெடி ஆயிட்டு வந்துட்டு போலான்னு சொன்னா எப்படி? முன்னாடியே சொல்ல வேண்டாமா? ஏன் இப்ப ஏதாவது வெட்டி முறிக்கிற வேலை இருக்கா? அத பண்றேன் இத பண்றேன்னு வெறும் வார்த்தையால சொல்லி உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. புடிச்ச டிஃபனு புடிச்ச சாப்பாடுன்னு போட்டு அப்படியே அசத்துறாங்க. அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ இப்படி இறைய முழுங்கின பாம்பு மாதிரி படுத்து உருண்டுட்டு இருக்கீங்க. எழுந்துறீங்க. உனக்கு தான் இந்த வீட்டில் எல்லாரும் சர்வன்ஸ் ஆச்சே, அதுலயும் குறிப்பா அந்த கௌரி, அவங்களே கூட்டிட்டு போ. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னாலே அவங்களே முன்னாடி ஓடி வந்து நின்றுவாங்க. ஓ, எல்லாரும் சாப்பிட்டாங்களாமா? எல்லாரும் சாப்பிட்டாங்க அத்தை. அத்தை உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? வேண்டாம், வா தாமரை உட்காரு. இல்ல, ஹாஸ்பிட்டல் செக்கப் கிளம்பிட்டேன். அவரு வரலன்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் தான் இருக்கேன்ல, அவரை எதுக்கு கூப்பிடணும்? நான் வரேன். ரெடியா தான் இருக்கியா? ரெடியா தான் இருக்கேன். எப்படியும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு தெரியும். நான் சாப்பிடும் போதே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி சரி, போயிட்டு வந்துருங்க. மாணிக்கத்தை விடவும் கௌரி விவரமா பேசுவா. கிளம்பு. வர அத்தை. சரிம்மா. சரிங்க அத்தை.
எங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மேடம், நீங்க போயிட்டு வாங்க. டேய், மாணிக்க ஏன்டா இப்படி இருக்கான்? எப்படிமா? இவன் மேல ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கானே. நெருங்கி பழகுறதுனால ஒருவேளை அண்ணிய பத்தி முழு விவரமும் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அப்படியெல்லாம் பேசக்கூடாது செந்தில். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு புத்தி. சார்ந்திருக்கிற இடத்த வச்சு கூட மாறி தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனா இப்போ கௌரியோட அந்யோன்யம் கண்டிப்பா அவளை நல்லபடியா மாத்திட்டு தான் இருக்கு. நீங்களும் கௌரியும் தான் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க. ஓப்பனா சொன்னா எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. சரி சரி விடு, அந்த பேச்சு இப்ப நமக்கு வேண்டாம். மன்னிச்சுக்கோங்கம்மா, மனசுல பட்டுச்சு சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி இங்கே நிக்கிறது? இப்ப வருவியா இல்ல லேட் ஆகுமா? கோச்சுக்காதடி, இன்னும் 5 நிமிஷத்துல முன்னாடி வந்து நிப்பேன். ஓகேவா? வந்து தொலை. சாரிங்க, நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். என்கிட்டயே கேக்குறீங்க? ஆமாங்க. ஏங்க, நீங்க லேட் ஆனதுக்கும் அதை என்கிட்ட சொல்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டயர்டா தெரியுறீங்க. அது என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணதுனால வந்த டயர்டு. போதுமா? ஏங்க, இன்னுமா என்ன ஒதுக்கி வச்சே பேசுறீங்க? ஆமா சாமி, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு முதுகுல டின்னு கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒதுக்கி வைக்காம என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல அப்படிதாங்க இருப்பாங்க. நாம ஒன்றும் வேற யாரும் இல்லைங்க, நெருங்கின சொந்தம். உங்ககிட்ட எனக்கு நிறைய உரிமை இருக்கு. நேரங்காலம் வரும்போது நிச்சயமா அதை உறுதி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நேர்ல வரும்போது பார்த்தா கொஞ்சம் சிரிங்க, அன்பா பேசுங்க. அப்பதாங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எத்தனை காலம் தாங்க நான் வந்து நிக்கிறதும் என்னை பார்த்ததும் உடனே எரிஞ்சு விழுறதும் போதுங்க. இன்னும் அதெல்லாம் என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, என்னங்க வேற லெவல் பேச்சா இருக்கு. சரி சரி, அதை விடுங்க. வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு இடம் கொடுக்கலங்க. ப்ளீஸ்ங்க, வாங்க. நீங்க கிளம்புறீங்களா? என் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங். அவ வந்ததும் நானே போய்க்கிறேன். சொல்றீ? சாரிடி, வண்டி ஏதோ மக்கர் பண்ணுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எனக்காக வெயிட் பண்ணாத, கோச்சிக்காம வேற எதனா வண்டி பிடிச்சி போயிடுறியா? ஏய், அறிவு கெட்டவ, இவள நம்பி. பாத்தீங்களா, இதுதாங்க குட் ஃபேட், நல்ல விதி. இப்போவாது வாங்க. உங்க ஃப்ரெண்டு வரதா இருந்தா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். இப்பதான் அவங்க வரல. வரலையா? யார் சொன்னது? அவ வரா, வந்துட்டே இருக்கான். கோவத்துல நீங்க தரைய உதைச்சி குழி பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சுங்க. வாங்கங்க, தயவு செஞ்சு வாங்கங்க.
ஏய் பாத்துட்டேன்டி, கண்கொள்ளா காட்சி. இது ஒரு புது கதை. ஓகே ஓகே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.